மக்களே, கோயம்புத்தூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் பிஞ்சாக வாங்கிக்கிட்டு காம்பை பாதியாக கட் பண்ணிக்கலாங்க. பேக் சைடில் எக்ஸ் மாதிரி கீறி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய்ங்க. இது கோயம்புத்தூர் சைடு காரமடை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 12 பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்குவோங்க. இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு கலக்கிக்கலாங்க. இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி பதம் வரும்போது தக்காளியும் நல்லா வணங்கி வந்திருக்குங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கி வந்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க. வேறு ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு வணக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் திரும்பவும் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். ஓப்பன் பண்ணால் அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இப்படி வந்திருக்குங்க. இப்போ நமக்கு தேவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார்.